4ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 4 பக்கம் அடி அப்படின்னு சொல்லுவாங்களே, ஏன் அப்படி சொல்றாங்க? அடி மட்டும் இல்ல, அடி மிதி உத எல்லாம் நடக்கும். ஏன்னா 4னா ராகு சும்மாவே இருக்க மாட்டார். இவங்க என்ன பண்ணாங்கன்னா 1985லயும் அதே 5 ரூபா தான், இப்பயும் அதே 5 ரூபா தான் வாட்டர் பாக்கெட் எடுத்து ஊத்திட்டு அதெல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்றதெல்லாம் யாருன்னா இந்த 4ஆம் நம்பர்காரங்க தான். அதனால எப்ப பார்த்தாலும் சேட்டக்கார பசங்க தான் இவங்களை சொல்லலாம். இந்த 4ஆம் நம்பர்ல பிறந்தவங்க எல்லாரும் அவையடக்கத்துடன் புலனடக்கத்துடன் இருந்தால் வாழ்வில் முன்னேறலாம். ஆமா, வாட்ஸ்அப் மெசஞ்சர் வந்து ஹாய் அப்படின்னு அனுப்பிடுவீங்க. அனுப்பினது பார்த்தா ஃபேக் ஐடியில் உங்க மனைவி தான் அனுப்பியிருப்பாங்க, மாட்டிக்குவீங்க. அப்போ 4ஆம் நம்பர்ல பிறந்தவங்க என்ன பண்ணணும், ராகு பகவானை ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கு உளுந்து தானிய நைவேத்தியம் செய்து ராகு பகவானுக்கு திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானை வழிபட்டு பக்கத்தில் இருக்கிற நாகாத்தம்மன் கோயிலுக்கு சென்று புத்துக்கு பால் ஊற்றி வழிபட உங்களுடைய தடைகள் எல்லாம் விலகும். நான் அப்படி சொல்றதுனால உங்களை நான் வந்து கிண்டல் பண்ண நினைக்காதீங்க, சும்மா ஜாலியாக சொல்றேன். ஸோ ராகு மட்டும்தான் அவங்களை காக்கக்கூடிய கடவுள்.